வணக்கம் students. Next Lorentz series ல இன்னொரு problem தான் பார்க்க போறோம். Find the Lorentz series expansion of the function கொடுத்துட்டாங்க value in the region. So region கொடுத்துட்டு அதை நம்ம செக் பண்ணுவோம். So கொடுத்திருக்கிற function எடுத்து எழுதிப்போம். இதான் கொடுத்திருக்கிற function அதை f of z னு போட்டு எழுதிக்கலாம். f of z equal to z minus 1 by z plus 2 into z plus 3. சரி, இதை எடுத்து இதுக்கு partial fraction கண்டுபிடிப்போம். ஏன்னா நமக்கு denominator 2 terms இருக்கு. So a by z plus 2 plus b by z plus 3. இப்போ cross multiply பண்ணுங்க a into z plus 3 next b into z plus 2 z plus 2 into z plus 3. So இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கும் z minus 1 equal to இந்த numerator term அப்படியே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா put z equal to minus 3 போட போறோம். இப்போ நான் இந்த z க்கு -3 போடுனா இது மொத்தமா காலி ஆயிடும். அப்ப பேலன்ஸ் தான் இருக்கும் b மட்டும் இருக்கும், நமக்கு b ஆன்சர் கிடைக்கும். சோ z க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் -3 நெக்ஸ்ட் -1 இருக்குங்களா ஈக்குவல் டு a into -3 plus 3 அப்ப a போய்டும். பேலன்ஸ் b இருக்கும் -3 plus 2 அதான் இங்க எழுதிருக்கேன். ஓகேங்களா -3 -1 வரும் -4 3 ல 2 போயிடுச்சுனா -1 சோ minus cancel. ஓகேங்களா b into 1 b தான் therefore equal to answer வந்து 4. so b வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து a வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். so இந்த a வேல்யூ கண்டுபிடிச்சா b ஐ காலி பண்ணனும். அப்ப z க்கு என்ன பண்ண போறோம்னா -2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். put z equal to -2. ஓகேங்களா அப்போ இங்க பாருங்க z எடுத்தா -2 போடணும். -2 -1 வரும் -3 நெக்ஸ்ட் a into இங்க என்ன போட சப்ஸ்டிட்யூட் பண்ணா -2 plus 3 இந்த இடத்துல -2 போட்டா 0 ஆயிடும். ஓகே -2 -1 வரும் -3 next a into 3 ல 2 போயிடுச்சுனா 1 next இந்த 1 இங்க வந்தா டிவிஷன்ல தான் வரும். சோ -3 by 1 வரும் -3 தான். சோ a வேல்யூ b வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதை எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் a க்கும் b க்கும். a வேல்யூ வந்து -3 b வேல்யூ வந்து 4 போடாச்சு பாருங்க. f of z equal to a வேல்யூ -3 b வேல்யூ 4 னு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ क्वेश्चनல கொடுத்த given region என்ன இருக்கு 2 less than modulus of z less than 3 கொடுத்திருக்காங்களா. சோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நான் ரெண்டா பிரிச்சுக்க போறேன். இது ஒரு ரீஜன் திரும்ப இது ஒரு ரீஜன் இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சுக்க போறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் இந்த z இந்த பக்கம் அனுப்புறேன். அப்போ 2 by z so less than 1 ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த 3 நான் இந்த பக்கம் அனுப்புறேன். அப்போ z by 3 less than 1. ஓகேங்களா therefore f of z equal to நான் என்ன பண்ண போறேன்னா இங்க கொடுத்திருக்கிற நான் கண்டுபிடிச்ச இந்த ஃபங்க்ஷன்ல எப்படியாவது 2 by z வர வைக்கணும் z by 3 வர வைக்கணும். அதான் நம்மளோட வேலையே. இப்போ இதுல -3 எடுத்து அப்படியே எழுதிப்போம். இதுல வந்து z plus 2 இருக்கு இல்லையா, எனக்கு என்ன வரணும் 2 by z வரணும். அப்ப இந்த 2 க்கு z வரணும்னா நான் z தான் காமனா வெளிய எடுக்கணும். அப்போ என்ன ஆயிடும் 1 plus 2 by z னு வந்துரும் பிளஸ் அடுத்து என்ன இருக்கு 4 by இப்போ எனக்கு என்ன வரணும் z by 3 வரணும். அப்போ இந்த z க்கு கீழ 3 வரணும்னா அப்ப நான் 3 தான் காமனா வெளிய எடுக்கணும். அப்ப 3 காமனா வெளிய எடுத்தா ஆயிடும் இந்த இடம் 1 ஆயிடும் 1 plus இங்க z by 3 வந்துரும். ஓகேங்களா இது கொஞ்சம் மாத்தி எழுதணும் வேற ஒண்ணுமே இல்ல. நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறம் as usual ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இந்த -3 by z எடுத்து எழுதிக்கலாம். இதுக்கு இல்லையா இது அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போனோம்னா -1 வந்துரும் பவர்ல. நெக்ஸ்ட் அதே மாதிரி 4 by 3 எடுத்து எழுதிட்டு இது அப்படியே மேல கொண்டு போனோம்னா பவர்ல -1 வந்துரும். சோ இந்த மாதிரி ஃபார்மட்ல இருந்தோம்னா என்ன பண்ணலாம்னா -3 by z இத எடுத்து அப்படியே எழுதிட்டு இத மட்டும் நான் சேஞ்ச் பண்ண போறேன். summation n equal to 0 to infinity -1 பவர்ல n நினைக்கிறீங்க 2 by z பவர் n இத எடுத்து அப்படியே பவர் n எடுத்தா முடிஞ்சு போச்சு. previous ப்ராப்ளம் பார்த்த மாதிரி தான். next plus 4 by 3 இதுக்கு என்ன எழுதணும் summation n equal to 0 to infinity -1 பவர் n இந்த z by 3 பவர் n. அவ்வளவுதான் ப்ராப்ளம் ஓவர். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஸ்கிரீன்ஷாட் டைம். செகண்ட் பேஜ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.